வணக்கம் திரு பொன்லிங்கம். கட்டிட இடிப்பில் பணியை எப்பொழுது துவங்கலாம்? இடிப்பின் பொழுது அருகில் உள்ள கட்டிடங்கள் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறதா? இருக்குங்க. அணைக்கிற வழி பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பில்டிங்கை பார்த்துட்டு அது மாதிரி தான் செய்யணும். வணக்கம் திரு பொன்லிங்கம். அதாவது கட்டிட இடிப்பு பணியை எப்பொழுது இந்த துவங்கலாம்? இந்த இடிப்பின் பொழுது அருகில் உள்ள கட்டிடங்களும் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறதா? கட்டணம் இடிக்கும்போது அருகில் இருக்கிற கட்டடத்துக்கு கொஞ்சம் க்ளோஸா எவாக்குவேட் பண்ணி தான் செய்தானுங்க. பெரிய பாதிப்பு வராது. ஆனாலும் கட்டடத்தை முழுசா தீ அணைச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பில்டிங்கை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எப்படி செய்யணுன்ற ஒரு மெத்தடாலஜி எப்படிங்கிற முடிவு பண்ணி செய்ய முடியும். பொன்லிங்கம், அந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட தற்போது இந்த சென்னை சில்ஸ் கட்டிடம் போன்று இது போன்ற கட்டிடங்களை இடிக்கும் பொழுது எத்தகைய முறைகளை நீங்க பயன்படுத்துவீர்கள்? இதனால் என்னென்ன சிரமங்கள் ஏற்படும், அது குறித்து சொல்லுங்க. சிரமன்றது பில்டிங் பொறுத்தளவுக்கு டோட்டலா அதனுடைய என்டையர் ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டாவே போயிடுச்சு. அதை பொறுத்தளவுக்கு இனி அந்த பில்டிங் ரிட்டைன் பண்றதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. ஆனா இதுல என்னன்னா பில்டிங் 24 மணி நேரத்துக்கு மேல தீயில கம்ப்ளீட்டா பர்ன் அவுட் ஆயிட்டதுனால எந்த ஸ்ட்ரென்த்துமே இருக்காது. பில்டிங் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் ஒரு எலும்பு கூடு மாதிரி தான் நிற்கும். இப்போ செய்யும்போது ரொம்ப சேஃபா டெமாலிஷ் பண்ணணும். அடுத்து பொன்லிங்கம், நீங்க மௌலிவாக்கத்தில் கட்டிடத்தை இடிக்கும் பொழுது இருந்த அதுக்கும் தற்பொழுது சென்னை சில்ஸ், அதாவது முற்றிலுமாக எரிந்து தற்பொழுது சேதமடைந்துள்ள இது போன்ற கட்டிடங்கள் இடிப்பதற்கும் உள்ள வித்தியாசம், அதாவது நீங்கள் உங்களுடைய தரப்புல சொல்லுங்க. இல்ல, அது ஸ்டேபிளா இருந்த பில்டிங்கு. பட் அதே ஓவர்லோடனால அது இந்த பில்டிங் அடிச்சாங்க. இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டா ஃபயர் ஆகி ரொம்ப அன்சேஃபா இருக்கிற பில்டிங். இதுல எந்த ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கிற ஸ்ட்ரக்சரை கீழே ஒடுக்காட்டிது. அதனால இதை செய்யும் போது எந்தெந்த இடங்கள்ல முதல்ல அட்டாக் பண்ணி குறைக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் சேஃபா இருக்கிற மற்ற ஏரியாங்களும் ஒன்னா அட்டாக் பண்ணி இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு வெளியே பக்கத்து பில்டிங் மேல விழுகிற மாதிரி இந்த ஏற்கனவே விழுந்த இடங்கள்ல உள்பக்கமாக விழுகக்கூடிய அளவுக்கு சாத்தியக்கூறு என்ன இருக்குன்னு பார்த்து அது மாதிரி செய்தா பக்கத்தில் இருக்கிற பல பில்டிங்க்கு பாதிப்பு இல்லாமல் எடுத்துடலாம். தற்பொழுது தமிழக அரசு தரப்பில் இந்த சென்னை சில்ஸ் கட்டிடம் தீயால் பாதிக்கப்பட்ட இந்த கட்டிடம் இடிப்பு குறித்து யாரேனும் உங்களிடம் தொடர்பு கொண்டார்களா? அது குறித்து சொல்லுங்க. இல்லைங்க, இது வரைக்கும் ஒன்றும் யாரும் தொடர்பு இல்லை. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி திரு பொன்லிங்கம்.